மற்றும் இப்பள்ளியை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் பள்ளியினுடைய தாளாளர் திரு சுகுமார் அவருடைய மகன் மணிமாறன் அவர்களுக்கும் டாக்டர் தீபா அவர்களுக்கும் அவருடைய தம்பி துரைசாமி அவர்களுக்கும் ஊராட்சியினுடைய ராஜந்தாங்கல் ஊராட்சியினுடைய ஊராட்சி செயலாளர் திரு தனசேகர் அவர்களுக்கும் வருகை புரிந்துள்ள அனைத்து ஊர் பெரியவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் நாட்டாண்மைதாரர்கள். அதாவது சுதந்திர தின விழா என்பது நாம் அனைவரும் இன்று கொண்டாடுகிறோம் என்றால் அதனுடைய ஒரு நல்ல ஒரு சுதந்திர காற்றை உணர்கிறோம் என்றால் நம்முடைய இந்த இனிய நன்னாளிலே 80வது சுதந்திர தின விழாவிற்கு சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த சுதந்திர தினம் என்பது ஒரு ஈஸியாக கிடைத்த ஒரு சுதந்திரம் அல்ல. நம்முடைய மகாத்மா காந்தியடிகள், நேதாஜி, ஜான்சி ராணி லட்சுமிபாய், பாரதியார் போன்ற வாஞ்சிநாதன் போன்ற மிகப்பெரிய தியாகிகளுடைய தன்னலம் பாராமல் பொதுநலம் கருதி அவர்கள் உழைத்த உழைப்பினுடைய காரணமாக நமக்கு இந்த சுதந்திரம் என்பது கிடைக்கப்பெற்றது. அந்த நாம் பெற்ற சுதந்திரத்தை இனிமையாக பேணி காத்து இந்த நல்ல ஒரு கல்வி கற்று இந்த நாட்டையும் உங்களுடைய வீட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்பது அனைவருடைய கடமை. என பெற்ற சுதந்திரத்தை இனிமையாக பேணி காக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நிச்சயம் அப்படிப்பட்ட நீங்க இந்த பள்ளி மாணவர்கள் மாணவிகள்லாம் ஒரு கடகால் பருவத்தில் இருக்கீங்க. ஆரம்ப பள்ளியில் நல்ல முறையில் படிக்கின்ற மாணவர்கள் தான் வருங்காலத்தில் ஒரு அறிவாளியாகவோ ஒரு டாக்டராகவோ பெரிய விஞ்ஞானியாகவோ ஒரு சிறந்த அரசியல்வாதியாகவோ இந்த நாட்டை ஆளுகின்ற திறமையை கூட உங்களுக்குள்ள யாருக்குன்னா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஆரம்ப பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இந்த ஆரம்பத்தில் இருந்தே ஒழுக்கத்துடன் கல்வி கற்று நல்ல முறையில் கல்வி கற்று நீங்கள் சிறந்து விளங்குகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கி செல்லும். என கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு நாடல்ல மற்றவையவை. அப்படின்னா என்ன? எந்த செல்வத்தை விட எந்த செல்வம் சிறந்தது? கல்வி செல்வம் தான் என்னைக்குமே அழியாத செல்வம். மற்ற எந்த செல்வம் இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடும். நம்ம வாழ்கின்ற வரை நம்முடன் இருக்கின்ற ஒரே சிறந்த செல்வம் கல்வி செல்வம். எனவே நீங்கள்லாம் கற்க கரசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தர. நீங்க நல்ல முறையில் கற்கின்ற ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் சொல்கின்ற அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தர. நீங்க எப்படி கற்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி கற்ற கல்வியை நீங்கள் பயன்படுத்தினால் மாணவிகளாகிய நீங்கள் இந்த ஆரம்ப பள்ளியில் நாங்களாம் இந்த ஆரம்ப பள்ளி எங்கே இருந்தது, நானும் அந்த ஆரம்ப பள்ளியில் படித்தோம்னா இந்த ஊரில் 90% எல்லாமே அப்போலாம் எல்லாமே 100% ஆரம்ப பள்ளியில் படித்தவங்க. இப்போ தான் எல்கேஜி யூகேஜி வெளியே போகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பயன் தராது. இப்போ ஆரம்ப பள்ளி அரசாங்க பள்ளியில் நீங்கள் தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவிகள் தான் வருங்காலத்தில் நீங்கள் உங்கள் டாக்டராகவோ அல்ல அரசு வேலையில் சேர்வதற்கோ இப்படிப்பட்ட பள்ளிகளில் நீங்கள் படித்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே பின்னாடி உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அது தெரியாமல் சில பேர் குழந்தைகளை கொண்டு போயிட்டு வெளியில் சேர்க்குறாங்க.
அப்படி சேர்த்தா பின்னாடி பலன் இருக்காது. எனவே இப்ப இருந்தே நீங்களாம் கூட சொல்லி எல்லா குழந்தைகளும் வந்து இப்படி வந்து அரசாங்கம் அரசு சொல்லி மற்றும் அரசாங்க பள்ளியில சேர்த்தாதான் பின்னாடி வந்து வருங்காலத்துல நீங்க வந்து பயனுள்ளதாக வாழ முடியும். எனவே எல்லாமே அரசு பள்ளியில சேர்ந்து படிக்க அதை சிறந்த ஆசிரியர்களே நம்மகிட்ட இருக்கிறாங்க. அவங்களே உங்களுக்கு நல்ல முறையில் சொல்லி கொடுத்து சிறந்த நீங்க ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ விஞ்ஞானியாகவோ வருவதற்கு தகுதியுடைய இந்த ராஜேந்திராமல் ஆரம்ப பள்ளியை வந்து நீங்க படித்தீங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு இந்த சுதந்திர தின நன்னாளிலே பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.